இந்த கோல்ட்பர்க்ஸ் கம்யூனிட்டி பிளான் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளோட கோல்ட்பர்க்ஸ் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வந்து பில்ட் ஆகுது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் மூலமா எல்லாருக்குமே பெனிஃபிட் வரப்போ இந்த கம்யூனிட்டிக்கு நமக்கு பெனிஃபிட் வரும். ஸோ இந்த கம்யூனிட்டின்றது வந்து வர ஆணிவேர் உங்களுக்கு அதே மாதிரி உங்களோட ஒரு பிஸ்னஸ் வித்தின் பிஸ்னஸ் பிளான். ஸோ நீங்க பில்ட் பண்ற கம்யூனிட்டி உங்களோட பிஸ்னஸ், ஆன் டாப் ஆஃப் தட் கோல்ட்பர்க்ஸோட ப்ராடக்ட் உங்களோட ரெவென்யூ. ஸோ இதுதான் வந்து இதோட பேசிக் அணிவேர். ஸோ இப்போ வந்து இது கோல்ட்பர்க்ஸோட கம்யூனிட்டி பிளான் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும். ஸோ கோல்ட்பர்க்ஸ் கம்யூனிட்டி பிளான் அதோட ஃபீச்சர்ஸ் என்னன்றது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோல்ட்பர்க்ஸ் கம்யூனிட்டி பிளான் வந்து எதில் பில்ட் பண்ணிருக்கோம்னா கம்ப்ளீட்லி இட்ஸ் ஆன பிளாக் செயின். ஸோ பிளாக் செயின்லேயே நிறைய வகையான பிளாக் செயின் இருக்கு. அதுல எந்த பிளாக் செயின் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பினான்ஸ் பிளாக் செயின். ஏன்னா அதுதான் வந்து இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப ப்ராமினெண்டா இருக்கிற ஒரு பிளாக் செயின். ரெண்டாவது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிற பிளாக் செயின் பார்த்தீங்கன்னா பினான்ஸ் பிளாக் செயின். ஸோ இந்த பினான்ஸ் பிளாக் செயின்ல தான் நம்மளோட கம்யூனிட்டி பிளான் வந்து நம்ம பில்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதுல எதுல பில்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங், அதாவது பிளாக் செயின்ல ரன் ஆகிற ப்ரோக்ராம் ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தான் நம்மளோட கம்யூனிட்டி பிளான் இருக்கு. அதை இன்டராக்ட் பண்றதுக்கு அதோட கம்யூனிகேட் பண்றதுக்காக யூஸ் பண்றது 3 பிளாட்ஃபார்ம். ஸோ வெப்3னா நம்மளோட வேலட் சிஸ்டம், பிளாக் செயினோட வேலட் சிஸ்டம், பார்த்துருப்பீங்க, ட்ரஸ்ட் வேலட் வேலட் சிஸ்டமும் இதுல இருக்கு. ஸோ அதுதான் வந்து வெப்3 பிளாட்ஃபார்ம்ல பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து இதை 100% டீசென்ட்ரலைஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இங்க நடக்கிற எல்லா ஜாயினிங், எல்லா அப்கிரேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா 100% டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. ஸோ அதுவும் இன்ஸ்டன்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ யாராவது ஒருத்தர் ஜாயின் பண்றாங்களோ சரி, இல்ல அவங்களோட நோட் அப்கிரேட் பண்ணாலும் சரி, இன்ஸ்டன்டா எல்லாருக்குமே ரிவார்ட்ஸ் வருது. ஸோ இது வந்து ஒரு 100% ரிவார்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெக்கானிசம் டீசென்ட்ரலைஸ்டா பண்ணும்போது இன்ஸ்டன்டா வரும். ஸோ என்னென்ன ரிவார்ட்ஸ் அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா டைரக்ட் மைனிங் போனஸ், அப்கிரேட் மைனிங் போனஸ், லெவல் மைனிங் போனஸ், இது அது போக பிளாக் செயின் இந்த லெவல்ல தான் நம்ம பிரிக்கிறோம். இது ஒன்று நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிளான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு முன்னாடி எது இதெல்லாம் நம்ம முதல் கிளியரா தெரிஞ்சுக்கிறது இருக்கு. ஸோ இந்த பிளானை நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கிளியரா 3 விஷயங்கள் தெரியும். ஒன்னு கம்யூனிட்டி ஸ்ட்ரக்சர், கோல்ட்பர்க்ஸ் எப்படி கம்யூனிட்டி எப்படி பில்ட் ஆகுதுன்றத பொறுத்துருக்கோம். அடுத்தது நோடு அண்ட் ஸ்லாட் அப்கிரேட்ஸ் என்னன்றது. மூணாவது என்னென்ன டைப் ஆஃப் ரிவார்ட்ஸ் இருக்கு அப்படின்றது. ஸோ இந்த 3ஐயும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கம்யூனிட்டி பிளானை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ சிம்பிளா இந்த 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி ஸ்ட்ரக்சர். கோல்ட்பர்க்ஸோட கம்யூனிட்டி, கோல்ட்பர்க்ஸோட கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ரிக்ஸ் கம்யூனிட்டி ஸ்ட்ரக்சர். 2 மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஒரு நபர் ஜாயின் பண்ணிட்டு அவருக்கு கீழே 2 பேர் ஜாயின் பண்ணும், அவங்க 2 பேருக்கு கீழே 2 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. இப்படியே வந்து கம்யூனிட்டி வராது. ஸோ இதுதான் வந்து 2 மேட்ரிக்ஸ் கம்யூனிட்டி ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த கம்யூனிட்டி ஸ்ட்ரக்சரில் ஒரு நபர் அவருக்கு என்ன அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா அவருக்கு ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடியில வந்து அவருக்கு ஒரு நோடு அப்படின்னு ஒண்ணு கிரியேட் ஆகும். ஸோ இந்த நோடு தான் வந்து உங்களுக்கு ஏர்ன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த நோடை வந்து நல்லா நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நோடுன்றது என்னன்னா உங்களோட ஜாயினிங், இந்த கம்யூனிட்டிக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்றதுக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் தான் வந்து இந்த நோடு ஐடி. ஸோ இந்த லாகின் பண்ணோட இந்த நோடு உங்களுக்கு தெரியும். இந்த நோடுல என்னென்ன முக்கியமான விஷயம்னா மேல ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறது வந்து அந்த நோடு ஐடி. ஸோ இந்த நோடு ஐடி தான் வந்து இந்த கம்யூனிட்டியில நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்றதை ஐடென்டிஃபை பண்றது இந்த நோடு ஐடி. அதே மாதிரி இந்த நோட்ல வந்து அப்கிரேட்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த அப்கிரேட்ஸ் அப்படின்றது என்னன்னா நீங்க இனிஷியலா ஜாயின் பண்றப்போ வெறும் $10 உள்ள ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நோட நீங்க $10,000 வரைக்கும் அப்கிரேட் பண்ணலாம். ஸோ எவ்வளவு பண்ணலாம்னா $10 இருக்கு, 10, 20, 50, 100, 250, 500, 1000, 2500, 5000, 10,000,
விஷயங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் நம்ம அப்கிரேட் பண்றோம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை வந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். பட் முக்கியமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு நோடுனா என்ன, அதுல அப்கிரேட்னா என்ன. ஸோ ஒரு நோடு வந்து நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வர்றதுக்கான ஒரு விஷயம். ஸோ இந்த கம்யூனிட்டிக்குள்ள வர்றதுக்கான ஒரு விஷயம் வந்து அந்த நோடு. நோடுல வந்து நீங்க $10 உள்ள வருவீங்க, ஆனா அதுக்கப்புறம் $10,000 வரைக்கும் நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு அடிஷனல் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு விஷயம். அது என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு நம்ம ரிவார்ட்ஸ் பாக்குறப்ப புரியும். அது போக இங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க நோட் சம்மரின்னு இருக்கும். ஸோ இந்த நோட் சம்மரியில என்னன்னா நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணீங்க, எவ்வளவு முக்கியமா எவ்வளவு மிஸ் பண்ணிருக்கீங்க, இது எல்லாமே உங்களை பார்க்கணும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஆட்டோ பைலட் ஸ்டேட்டஸ். இந்த ஆட்டோ பைலட் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு அப்கிரேட்ல இருந்து இன்னொரு அப்கிரேட் போறீங்க. இந்த நோட வந்து அப்கிரேட் பண்ணணும். ஸோ ஜென்ரலா எப்ப பண்ணுவோம்னா, நம்ம ஒரு இன்கம் வருது, நம்ம வந்து அடுத்த லெவல் போறது நம்ம செட் பண்ணலாம், வர்ற இன்கம் மூலமா நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து நம்ம பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த ஆட்டோ அப்கிரேட் நீங்க எந்த லெவலுக்கு நீங்க அப்கிரேட் பண்ணணும்ன்றது செட் பண்ணிட்டீங்கன்னா, சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது அப்கிரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து உங்களோட ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி உங்களோட டவுன்லைன்ல இருக்கிறவங்களுக்கும் நீங்க இந்த ஆட்டோ செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்கா அப்கிரேட் ஆகும். அவங்க அப்கிரேட் ஆகிறதுனால உங்களுக்கு வர வேண்டிய ரிவார்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆகும். ஸோ எல்லாருமே ஒரு ஆட்டோமேட்டிக் மோட்ல இருக்கோம்னா நம்மளோட ஏர்னிங்ஸ் அதிகமாகும், நம்மளோட டவுன்லைனோட ஏர்னிங்ஸ் அதிகமாகும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அப்ளைன் ஏர்னிங்ஸும் வந்து நீங்க அதிகமான ரிவார்ட்ஸ். ஸோ உங்களோட ஒர்க்கை ஆட்டோமேட் பண்ணி துரிதப்படுத்தி கொடுக்குற ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ பைலட். ஸோ இதுல 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒன்னு, ஒரு கம்யூனிட்டி எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா 2 மேட்ரிக்ஸ்ல ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த 2 மேட்ரிக்ஸ் வந்து ஒரு கீழே ஒருத்தர் அப்படியே ஜாயின் பண்ணிட்டே வருது. அது 2 பேரா ஜாயின் பண்ணி அது மாதிரி ஒருத்தருக்குன்னா ஒருத்தரா. நான் முதல் என்ன பண்ணணும்னா, எங்க வந்து கீழே அடுத்த லெவல்ல எங்க ஸ்பேஸ் இருக்கோ அங்கதான். ஸோ இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் கம்யூனிட்டி ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி நோடுனா என்னன்றது தெரிஞ்சிச்சு. மேட்ரிக்ஸ் 2 மேட்ரிக்ஸ்ல நம்ம பண்றோம். அடுத்தது மேட்ரிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது. இப்போ இதுதான் நீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு மெம்பரா நீங்க ஜாயின் பண்றீங்க. இப்போ ஒரு மெம்பரா நீங்க ஜாயின் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உள்ள பிளேஸ் ஆகுறீங்க. அந்த பிளேஸ் ஆகுற இடம் வந்து எங்க வேணா இருக்கலாம். உங்களோட அப்ளைனு கீழே வந்து நீங்க பிளேஸ் ஆகிருக்கீங்க. இப்போ அடுத்தது நீங்க 2 பேரும் ரெஃபர் பண்ணலாம், இல்ல உங்களுக்கு மேல இருக்கவங்க யாராவது ரெஃபர் பண்ணலாம், கீழே உங்களுக்கு கீழே 2 பேரும் ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த இதுக்கு பேர் வந்து லெவல் 1. ஸோ இந்த லெவல் 1ல எவ்வளவு பேர் இருக்காங்க? 2 மெம்பர். அதே மாதிரி அந்த 2 பேரு கீழே 2 பேர் ஜாயின் பண்றாங்க. அப்போ அது வந்து லெவல் 2. ஸோ அந்த லெவல் 2ல எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ 4 மெம்பர் இருக்காங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கீழே இருக்கிற லெவல் 2 பேர், அது வந்து லெவல் அதுல 2 மெம்பர் இருக்காங்க. அது கீழே லெவல் 2 4 மெம்பர் இருக்காங்க. ஸோ இது மாதிரி அப்படியே கீழே போய்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 லெவல் வரைக்கும் போகும். ஸோ 12வது லெவல்ல எவ்வளவு பேர் இருப்பாங்க? 4096 பேர் இருப்பாங்க. ஓவராலா உங்களோட 12 லெவல்ல உங்களோட டீம் ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா 8190 பேர். ஸோ இந்த 8190 பேர் உங்களுக்கு கீழே வர்றதுக்கு நீங்க மட்டும்தான் ஒர்க் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. நீங்களும் ஒர்க் பண்ணலாம், உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணவங்க ஒர்க் பண்ணலாம். நீங்க பண்றவங்க அவங்க எங்க வேணா இருக்கலாம். உங்களுக்கு கீழே ஃபர்ஸ்ட் 2 லெவல்ல தான் இருக்கும்னு அவசியம் கிடையாது. நீங்க 3வது ஒருத்தர் ரெஃபர் பண்றப்போ அந்த 3வது லெவல் 2ல போயிட்டு கூட உட்காரலாம். பட் எங்க உட்கார்ந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க தான் டைரக்ட் ரெஃபர். ஸோ டைரக்ட் ரெஃபரலுக்கான ரிவார்டுன்றது உங்களுக்கு தான் வரும். ஸோ அந்த மெம்பர் வந்து உங்க லெவல் 1ல இருக்காரா, லெவல் 3ல இருக்காரா, இல்ல லெவல் 10ல இருக்காரான்றத பத்தி கூட கவலைப்பட வேண்டாம். அவர் எந்த லெவல்ல இருந்தாலும் அவர் வந்து உங்களோட டைரக்டர். அதே மாதிரி உங்களுக்கு மேல உங்களோட அப்ளைன், உங்களோட ஸ்பான்சர் அவரை ரெஃபர் பண்ணி ஒருத்தர் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு கீழே வந்து பிளேஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அவர் ரெஃபர் பண்ணவங்க வந்து உங்க டீமு கீழே வந்து ஜாயின் பண்ணும். அது வந்து அடுத்த டைப் ஆஃப் பீப்புள் யார் ஜாயின். மொதல் பர்சன்
நீங்க ரெஃபர் பண்ணி உங்களுக்கு கீழே ஜாயின் பண்றவங்க உங்க டீம்ல இன்னொரு அப்ளைன்ல ரெஃபர் பண்ணி அதே மாதிரி உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ண ஒருத்தர் இன்னொருத்தர ரெஃபர் பண்ணும். ஸோ அவங்களும் ஜாயின் பண்ணும். அது நீங்க பண்றவங்களும் நீங்க ரெஃபர் பண்ணி ஒருத்தர் ஜாயின் பண்ணலாம், உங்களோட அப்ளைன் ரெஃபர் பண்ணி ஒருத்தவங்க ஜாயின். அதே மாதிரி நீங்க ரெஃபர் பண்ண உங்க டீம் மெம்பர் இது மாதிரி எல்லாருமே வந்து சேர்ந்து உருவாக்குறது தான் இந்த டீம். ஸோ இப்போ இந்த 8190 பேரை உருவாக்குறது எவ்வளவு ஈஸின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்கவுங்க 2 பேரை ரெஃபர் பண்ணாவே போதும், இந்த நம்பர் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட கம்யூனிட்டி பில்டிங். ஸோ நம்ம கம்யூனிட்டி எப்படி பில்ட் ஆகுதுன்னா வந்து 2 மேட்ரிக்ஸ் வரும். அது எங்க வேணா இருக்கலாம். ஆனா அதை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் ரெஃபரல் யாரு பண்றாங்களோ அதை வந்து எந்த லெவல் அதே ஜாயின் பண்ணால ஜாயின் பண்ணலாம், அப்ளைனோட ஜாயின் உங்களோட டவுன்லைன் ரெஃபரல் நம்மளுக்கு கிளியரா இருக்கு. இந்த கம்யூனிட்டியில ஜாயின் பண்றதுக்கு எனக்கு இனிஷியலா எவ்வளவு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 10 USDT இருந்தா, ஸோ 10 USDT பிளஸ் அதுக்கான BNB அது மட்டும் இருந்ததுன்னா தாராளமா நமக்கு இந்த கம்யூனிட்டியில நீங்க ஒரு ஜாயின் பண்ணலாம். ஒரு நோடு வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகே, சரி, ஓகே. இப்போ அந்த நோடுன்றத பார்த்தோம். ஸோ நம்ம ஒரு மெம்பர் ஜாயின் பண்றவங்களுக்கு ஒரு நோடு கிரியேட் ஆகும். ஸோ இப்ப நீங்க ஜாயின் பண்ணணும், ஒரு நோடு இருக்கு. அந்த நோட வந்து இனிஷியலா நீங்க ஜாயின் வெறும் $10 தான் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ நீங்க நோடு உங்களோட நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணணும் $10 நீங்க ஜாயின். அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க நோட 10 ஸ்லாட் வந்து நீங்க அப்கிரேட் பண்ணுங்க. ஸோ ஸ்லாட் 1ல இருந்து ஸ்லாட் 10 வரைக்கும் நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். அது என்னன்னா $20, $50, $100, $50, $10,000 நீங்க அப்கிரேட் பண்ணுங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ண அவங்களோட நோட அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க அப்கிரேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் வந்து இதே மாதிரி அப்கிரேட் பண்ணுவாங்க. இது ஏன் அப்கிரேட் பண்றது உங்களுக்கு ரிவார்ட் செக்ஷனை பார்க்கறதும் புரியும். ஸோ இங்க இருக்கிறது என்ன புரிஞ்சுக்கோன்னா, நீங்க ஜாயின் பண்ணாலும் ஒரு நோடு கிரியேட் ஆகும். அந்த நோட ஜாயின் பண்றப்போ $10 கொடுத்து ஜாயின் பண்ணி ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் ஸ்லாட் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்க $20 பண்ணலாம், $50 பண்ணலாம், $10,000 பண்ணலாம். இது கம்ப்ளீட்லி உங்களோட வாலண்டியர் தான், நீங்க மேண்டேட்டரி கிடையாது. அது வந்து உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணலாம். ஸோ அதிகமான அப்கிரேட் பண்றதுனால அதிகமான யூனிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து நம்ம ரிவார்ட் செக்ஷன்ல பார்ப்போம். ஸோ அடுத்தது ரிவார்ட் கிளியரா பார்ப்போம். நம்ம எந்த இந்த நோட்ஸ் எல்லாம் அப்கிரேட் நம்ம பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா 3 பேசிக் ரிவார்ட்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன, டைரக்ட் ரெஃபரல் போனஸ், அடுத்தது அப்கிரேட்ஸ், அடுத்தது லெவல் போனஸ். ஸோ இது 3 தான் நம்மளோட கம்யூனிட்டி பிளான்ல இருக்கிற ரிவார்ட்ஸ். ஸோ இது ஒவ்வொரு ரிவார்டும் என்னன்றது பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ட் ரெஃபரல் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு மெம்பரை நீங்க ரெஃபர் பண்றீங்க. அவர் வந்து எதர் உங்களுக்கு கீழே டைரக்டாவும் இருக்கலாம், இல்ல உங்களோட செகண்ட் லெவல்ல இருக்கலாம், இல்ல தேர்ட் லெவல்ல இருக்கலாம், லெவல்ல இருக்கலாம், ஈவன் அந்த 12 லெவல்ல தாண்டி கூட எங்க வேணா இருக்கலாம். எங்க இருந்தாலும் உங்களோட டைரக்ட் ரெஃபரல் உங்களோட. ஸோ அந்த நபர் பண்ற எந்த ஒரு அப்கிரேட், நம்ம ஸ்லாட் பார்த்தோம், 1ல இருந்து 10 ஸ்லாட் பார்த்தோம். அவங்க பண்ற எந்த ஒரு அப்கிரேட் $10,000 எந்த இது பண்ணாலும் உங்களுக்கு 30% உங்களுக்கு அந்த அப்கிரேட்ல என்ன வேல்யூ பண்றாங்களோ அது உங்களுக்கு. ஸோ சிம்பிளா சொல்லணும், ஒரு கால்குலேஷன் போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து எப்படி டைரக்ட் ரெஃபரல்ல ரிவார்ட்ஸ். சப்போஸ் நீங்க ஒருத்தர் வந்து ரெஃபர் பண்ணிருக்கீங்க, அவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க, உங்களோட டைரக்டர் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அவங்க அப்கிரேட் பண்றாங்க. ஸோ அவங்க அப்கிரேட் பண்றது மூலமா உங்களுக்கு 30% ரிவார்டு. ஃபர்ஸ்ட் அவங்க ஜாயின் பண்ணோன்னு என்ன ஆகுது, $10 கொடுத்து ஜாயின் பண்றாங்க. $10 ஜாயின் பண்ணோன்னு என்ன ஆகுது, 30% ரிவார்டு வந்து உங்களோட. ஸோ $10 30% $3 அது உங்களுக்கு வரும். ஸோ இந்த வெறும் $3 நம்ம இவ்வளவு ஒர்க் பண்றோம் இல்லவே இல்லை. ஸோ ஒரு
சிங்கிள் ரெஃபரல் இருந்து நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம்? அப்ராக்சிமேட்லி 5 lakh டு வேல்யூ பீப்புளா ஏர்ன் பண்ணலாம். which is equal to 5,800. ஸோ இது உட்காந்து வந்து ஒரு டைரக்ட் ரெஃபரல் மூலமா ஏர்ன் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல். எப்படி ஏர்ன் பண்ண முடியும்னா, ஒரு நோடுமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் $10 வாங்கி அதை அப்கிரேட் பண்ணுவாங்க. ஸோ அதை அப்கிரேட் பண்றது ஒரு அப்கிரேட்லயும் உங்களுக்கு 30%. ஸோ $20 பண்ணா $6, $100 பண்ணா $30 உங்களுக்கு வந்து உங்களோட ரிவார்டு வந்துடும். அதே மாதிரி $10,000 வரைக்கும் நீங்க இதை பண்றப்போ உங்களுக்கு எவ்வளவு வருது? $3,000 வரும். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் நம்பர் கிட்ட இருந்து நமக்கு எவ்வளவு ரிவார்ட் வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஓவராலா இந்த 10 ஸ்லாட்டும் ஒருத்தர் அப்கிரேட் பண்ணா எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, $19,430 வந்து ஒருத்தர் அப்கிரேட் பண்ணுவாரு 10 ஸ்லாட்டும். அதுல 30% உங்களோட ஷேர், இதுல $5,829. ஸோ இந்த ரிவார்டை ரிசீவ் பண்றதுக்கு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கானா? நோ கண்டிஷன்ஸ். எல்லாமே வந்து இட் இஸ் ஓபன். அவங்க வந்து அந்த இன்ட்ரடியூஸ் பண்ண நபர் இன்னைக்கு அப்கிரேட் பண்ணலாம், நாளைக்கு அப்கிரேட் பண்ணலாம், 1 வருஷம் கழிச்சு கூட அப்கிரேட் பண்ணலாம். எப்ப பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரிவார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ $5,829 வரும். ஸோ ஒரு நபர்கிட்ட இருந்து இந்த ரிவார்டு வருது அப்படின்னா சிம்பிளா யோசிச்சு பாருங்க. இதை நம்ம எத்தனை டைரக்ட் ரெஃபரல் பண்ணா சிம்பிளா கால்குலேஷன் பண்ணுவோம். ஸோ ஒரு டைரக்ட் ரெஃபரல்ல எனக்கு $5,823 வருது. சிம்பிளா ஒரு 10 பேரை நம்மளால டைரக்ட் ரெஃபரல் அவங்க வந்து அப்கிரேட் பண்றாங்க 58,000. மேபி ஒரு 50 பேரை நம்ம ஒரு 1 year நீங்க ரெஃபர் பண்றீங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு 5 ரெஃபரல் பண்ணீங்கன்னா 10 மாசத்துல அது 50 பேரா மாறி அந்த 50 பேருக்கிட்ட இருந்து உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் $2,91,000. நம்ம இந்தியன் வேல்யூக்கு கிட்டத்தட்ட இது வந்து 2.5 கோடி ரூபாய். 2.5 கோடி ரூபாயோட அதிகம். ஸோ $2,91,000 வந்து உங்களுக்கு வெறும் டைரக்ட் ரெஃபரல் மூலமாவே உங்களுக்கு வர முடியும். டைம் லிமிட்டோ எதுவுமே கிடையாது. உங்களோட டைரக்ட் ரெஃபரல் எப்போ அப்கிரேட் பண்ணாலும் இந்த ரிவார்டு. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எவ்வளவுக்கு எவ்வளோ டைரக்ட் ரெஃபரல்ஸை நம்ம ஆட் பண்ண முடியும் அவ்வளவுக்கு எவ்வளோ நமக்கு. இப்போ அடுத்தது அப்கிரேட் போனஸ் அப்படின்றத பார்ப்போம். அப்கிரேட் போனஸ்ன்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போனஸ். அது ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்றது போல லிட்டில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஓகே, அப்கிரேட் போனஸ்ன்றது என்னன்னா, நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஸோ இந்த 2 பேரை நீங்க ரெஃபர் பண்ணவங்களா இல்ல மத்தவங்க ரெஃபர் பண்ணாங்களா அதை பத்தி ஒரே பண்ணோம்னா, யாரு ரெஃபரல் பண்ணாங்கன்றது அப்கிரேட் போனஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க டீமு கீழே ஒருத்தர் வந்து பிளேஸ் ஆயிட்டாரு, அவரு ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்காரு, அவர் ஃபர்ஸ்ட் அப்கிரேட் பண்ணிட்டாரு அப்படின்னா அதுல இருந்து 50% உங்களுக்கு. ஸோ லெவல் 1ல 2 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெவல் எவ்வளோ நமக்கு $10. ஸோ $10 அப்கிரேட் பண்றதுல உங்களுக்கு அதுல 50%, அதாவது $5. ஸோ $10 ஒருத்தர் அப்கிரேட் பண்ணுவாரு, உங்களுக்கு அதுல கிடைக்க போறது $5. 2 பேர் அந்த லெவல்ல இருக்கிறதுனால எவ்வளவு கிடைக்குது? $10 கிடைக்கும். சரி, இது ஃபர்ஸ்ட் லெவல். இப்ப செகண்ட் லெவலுக்கு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, செகண்ட் லெவல்ல மொத்தம் 4 பேர் இருப்பாங்க. அப்புறம் 4 அவங்க 2வது அப்கிரேட் பண்றது உங்களுக்கு அதுல இருந்து 50% உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 2வது அப்கிரேட் எவ்வளவுன்னா $20. ஸோ $20 செகண்ட் அப்கிரேட் பண்ணுறோம், அதுல 50% உங்களுக்கு $10 கிடைக்கும். இந்த $10 இன்டூ இந்த 4 பேர் உங்களோட ரிவார்டு எவ்வளோ? $40. ஸோ இது மாதிரி அடுத்து பாருங்க, 3வது லெவல். 3வது லெவல்லையும் அதே மாதிரி அவர் 3வது அப்கிரேட் பண்ணுறது 50% உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அகைன் அதே கால்குலேஷன் தான். 3வது லெவல்ல எத்தனை பேர் இருக்காங்க? 8 மெம்பர் இருப்பாங்க. அவங்க 3வது லெவல் அப்கிரேட் எவ்வளோ? $50. அதுல 50% $25. ஸோ 8 பேர் இன்டூ 25 உங்களோட ரிவார்ட் $200. ஸோ இது மாதிரி உங்களுக்கு கீழே 4th லெவல், 5th லெவல், 6th லெவல்ல கீழே ஜாயின் பண்ண அவங்க பண்ற அந்த ரிவார்ட் அப்கிரேட் பண்ண உங்களுக்கு உங்களோட ரிவார்டு வரும். ஓகே,
ஸோ ஒரு நல்ல பிசினஸ் மேனா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நம்ம கால்குலேட் என்னன்னா, நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம், நமக்கு என்ன ரிட்டர்ன் வரும் அப்படின்ற கால்குலேஷன் வந்து ஒரு நார்மலா ஒரு பிசினஸ் மேன் பண்ண வேண்டிய ஒரு கால்குலேஷன். ஸோ நம்ம இங்கேயே அதே கால்குலேஷன் பண்ணிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் லெவல்ல நான் என்ன பண்ணிருக்கேன், $10 என்னோட இன்வெஸ்ட் பண்ணேன். அப்ப எனக்கு கிடைக்கிறது $10. ஓகே, ஸோ இது வந்து நான் போட்ட காசு எனக்கு. இப்ப ரெண்டாவது லெவல்ல நான் இன்வெஸ்ட் பண்றது $20. ஏன்னா எனக்கு இந்த ரெண்டாவது லெவல்ல இருந்து எனக்கு இன்கம் வரணும்னா நான் ரெண்டாவது லெவல் அப்கிரேட் ஆயிடும் அப்படின்னா தான் எனக்கு இந்த இன்கம் வரும். இல்லைன்னா எனக்கு ஸ்கிப் ஆகி எனக்கு மேல யாரு இருக்காங்களோ அவங்க. ஸோ இப்ப இந்த $20 நான் இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது, $40. அதே மாதிரி லெவல் 3ல பாருங்க, மூணாவது லெவல் அப்கிரேட் பண்ணணும்னா நான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது $50. $50 இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்குது, $200, which is 4 times. அதே மாதிரி நாலாவது லெவல் நான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது $100. அதுக்கு மேல எனக்கு என்ன கிடைக்குது, $800 கிடைக்குது. ஸோ நான் அப்கிரேட் பண்ண நான் வருமானம் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து பல மடங்கு ஆயிட்டு. கீழே அப்படியே கொஞ்சம் 8வது லெவல் பாருங்க, சும்மா ஒரு இதுக்கு பார்த்தா நம்ம இன்வெஸ்ட் பண்றது $2,500. நம்மளோட வருமானத்தை பாருங்க, $3,20,000 வரக்கூடிய வருமானம் உருவாகி எவ்வளோ, நான் வெறும் $2,500 வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணேன். இதை வந்து நான் ஃபர்ஸ்டே இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருந்தா நான் மோட்டிவே பண்ணிருந்தேன். அப்படி இல்லைன்னா ஒருவர் ரிவார்ட் வர ஆட்டோ பைலட்ல போட்டு வச்சுட்டாரு அப்படின்னா எனக்கு எப்பெல்லாம் கீழே இருந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எனக்கு வருதோ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இது அப்கிரேட் ஆகும். ஸோ ஒரு ஆட்டோமேட்டிக் ரிவார்ட் ஏர்னிங் சிஸ்டமா நம்ம இதை பண்ணிக்கலாம். நம்ம இன்வெஸ்ட் டெவலப் பண்றோமோ அதை விட பல மடங்கு வர்றதுதான் ஒரு நல்ல புத்திசாலித்தனமான ஒரு பிசினஸ். ஸோ அதுக்கான விஷயம் தான் இருக்கு. ஒரு $500 நான் இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு $16,000 கிடைக்கும். இது வந்து ஒரு நல்ல சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த லெவல்ஸ் 10 லெவல்ல இருந்து நான் கால்குலேட் பண்ணி நான் எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும், கிட்டத்தட்ட ஒரு $68 லட்சம் வந்து என்னால இதுல ஏர்ன் பண்ண. $68 லட்சம் இந்தியன் ருபிக்கு கிட்டத்தட்ட 65 கோடி ரூபாய். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 65 கோடி ரூபாய் வந்து இந்த வெறும் அப்கிரேட் போனஸ் மூலமா மட்டுமே எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது அதுல 10ல் 1 தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாதிரி. ஸோ அடுத்தது மூவானா அடுத்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா லெவல் மைனிங் போனஸ். இது வந்து அப்கிரேட் போனஸ்க்கும் லெவல் போனஸ்க்கும் மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு. லெவல் ஒரு லெவல்ல நடக்கிற பிசினஸ் வந்து அந்த லெவல்ல இருந்து உங்களுக்கு மட்டும் தான் வரும். மேபி இன்னொருத்தர் வந்து போறப்போ உங்களுக்கு எதுவுமே வராம கூட இருக்கு. ஆனா அதோட வால்யூம் பெருசு, ஏன்னா 50% கிடைக்குது. இன்னொருத்தருக்கு அந்த லெவல்ல நடக்கிறப்போ உங்களுக்கு வராம கொடுக்கும். ஆனா லெவல் போனஸ் அந்த உங்களோட 12 லெவல்ல பிசினஸ் நடக்க உங்களுக்கு வந்துட்டே. ஸோ எந்தெந்த லெவல்ல இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2வது லெவல், 4வது லெவல், 6வது லெவல், 8வது லெவல், 10வது லெவல், 12வது இதெல்லாம் பிசினஸ் நடக்குது. உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வரும். என்ன பிசினஸ் நடக்குதுன்னா ஜாயினிங்கும் சரி, அப்கிரேடும் சரி. ஸோ எந்த ஒரு நபர் அந்த 2வது லெவல்ல அவங்க ஜாயின் பண்ணி பண்றாங்க உங்களுக்கு அதுல 2% உங்களுக்கு கிடைச்சு. அதே மாதிரி ஒரு லெவல் 2வது லெவல் சரி, 4வது லெவல், 6வது லெவல், 8வது லெவல், 12வது லெவல், இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஜாயின் பண்ண அவங்க அப்கிரேட் பண்ணுறோம். எவ்வளவு கிடைக்குன்னா 2வது லெவல்ல இருந்து 2%, 6வது லெவல்ல இருந்து 3%, அதே மாதிரி 10, 12வது லெவல் வந்து 3%. ஓகே, ஸோ அகைன் நம்ம பழைய பிசினஸ் லாஜிக்கை நம்ம போடுவோம். நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணோம், எனக்கு எவ்வளவு தரும் அப்படின்றது இந்த லெவல்ல இதுல என்ன ஒரு ஃபர்ஸ்ட் லெவல்ல எனக்கு வரணும்னா நான் பண்ண வேண்டியது எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்லாட் அப்கிரேட் ஆகும். ஸோ ஆப்வியஸா நம்ம ஜாயின் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லாட் அப்கிரேட் ஆகும். அதனால ஒரு டைரக்ட் ரெஃபரல் பண்ணி கொடுத்தா அப்போ இந்த 2வது லெவல்ல இருக்க 4 பேர் இருக்காங்க. 4 பேரும் எவ்வளவு அப்கிரேட் பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட $19,000 ஒருத்தரால அப்கிரேட். அதுல 2% இன்டூ 4 பேர். அப்போ உங்களோட ஏர்னிங்ஸ் எவ்வளவு வந்து $1,500
54 வந்து உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு வெறும் 2வது லெவல்ல மட்டுமே. அதே மாதிரி 4வது லெவலுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, 2 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்து 2வது ஸ்லாட் கொடுத்து. ஸோ அப்போ உங்களோட ஏர்னிங்ஸ் $6,218 உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் $20 பிளஸ் 2 பேரை நான் டைரக்ட் ரெஃபரல் பண்ணிட்டா எனக்கு வரக்கூடிய வாய்ப்பு வந்து 6,000. அதே மாதிரி 6வது லெவல்ல 3 டைரக்ட் ரெஃபரல் $50, அதாவது 3வது ஸ்லாட் என்னோட இன்கம் $37,000 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. அதே மாதிரி 8வது லெவல்ல 4 டைரக்ட் ரெஃபரல் 4வது ஸ்லாட் அப்கிரேட் $100 4வது ஸ்லாட் அப்கிரேட். அது மூலமா எனக்கு வரக்கூடிய இன்கம் பார்த்தீங்கன்னா $1,49,000. ஸோ இதே மாதிரி அதிகபட்சம் நான் எவ்வளவு பண்ண வேண்டியதுன்னா 4 டைரக்ட் ரெஃபரல் 5 ஸ்லாட் அப்கிரேட். இதுதான் எனக்கு மேக்ஸிமம். 10 ஸ்லாட் அப் கூட கிடையாது, 5 ஸ்லாட் அப்கிரேட் 4 டைரக்ட் பண்ணிட்டேன்னா 12 லெவல்ல இருந்து வர்றதுக்கான எலிஜிபிலிட்டி எனக்கு வந்துருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கிடைச்சு. ஸோ அதனால இப்போ ஒரு நம்ம கிட்ட வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு அமௌண்ட் இருக்கு அப்படின்னா இன்னைக்கிட்ட 4 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்தா இந்த 18% போனஸ், லெவல் போனஸ் அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இது ஒரு ஜாயினிங் ஸோ பவர்ஃபுல்லான ஒரு. இது டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலா $47,70,000 வந்து இந்த லெவல்ஸ்ல மட்டுமே கிடைக்கும். ஸோ டோட்டலா $47 lakhs கிட்டத்தட்ட நம்மளோட இந்தியன் பேங்க் கிட்டத்தட்ட ரஃப்லி அரௌண்ட் ஒரு 43 to 42 crores rupees அந்த அளவுக்கு இதுல பொட்டன்ஷியல். ஸோ இது ஓவர் நைட்ல வருமா அப்படின்னா கிடையாது. இது எந்த அளவுக்கு நீங்க பில்டிங் எவ்வளவு கம்யூனிட்டி ஆட் பண்றீங்களோ, உங்களோட டீமை எந்த அளவுக்கு பில்ட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ரிவார்டு வந்து அதிகமா கிடைக்கும். ஸோ டீமை பில்ட் பண்றது மூலமாகவும் ஒரு மினிமம் லெவல்ல டைரக்ட் ரெஃபரல் அட் ஸ்லாட் அப்கிரேட் பண்ணி வச்சுக்கிறது நம்ம இந்த ஏர்னிங்ஸை ஸோ நம்ம இது வரைக்கும் 3 டைரக்ட் ரெஃபரல் 3 ரிவார்ட் சம்மரி பார்த்தோம். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ஒரு ரிவார்ட் சம்மரி என்னென்ன ரிவார்ட்ஸ் பார்த்தோம், டைரக்ட் ரெஃபரல் போனஸ் பார்த்தோம், அப்கிரேட் போனஸ் பார்த்தோம், லெவல் பைனிங் போனஸ். ஸோ டோட்டலா இந்த 3. ஸோ இதுல என்ன கண்டிஷன்ஸ் பாருங்க, எந்த ஒரு கண்டிஷன் கிடையாது. நீங்க எவ்வளவு வேணா அன்லிமிட்டடா ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அன்லிமிட்டடா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அப்கிரேட் போனஸ்ல பாத்தீங்கன்னா $6.8 million, அதாவது $68 லட்சம் அப்படின்றது நம்மளோட இதுக்கு 65 கோடி ரூபாய். அதே மாதிரி இதுல கண்டிஷன் என்ன, நீ அந்த ஸ்லாட்டை அப்கிரேட் பண்ணிடணும். உங்களுக்கு 5வது ஸ்லாட்ல இருந்து உங்களுக்கு ரிவார்ட் வரணும், நீங்க 5வது ஸ்லாட் அப்கிரேட் பண்ணிடணும், அவ்வளவுதான். ஸோ அதே மாதிரி லெவல் போன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 4.7 million நீங்க ஏர்ன் பண்றதுக்கு என்ன பண்ணணும், அதிகபட்சமே 4 டைரக்ட் ரெஃபரல் 5 ஸ்லாட் அப்கிரேட் பண்ணியிருந்தாவே போதும், நீங்க ஏர்ன் பண்ணணும். ஸோ இந்த 3 ரிவார்ட் மூலமா நீங்க ஏர்ன் பண்ணக்கூடியது 110 பிளஸ் டைரக்ட் ரெஃபரல்ல நம்ம இங்க சேர்க்கல, அதுல அன்லிமிட்டடா நீங்க எவ்வளவு வேணா. ஸோ இதுதான் வந்து நம்மளோட கம்யூனிட்டி பிளானோட பவர் அண்ட் ரிவார்ட் சிஸ்டம்ஸ். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த கம்யூனிட்டி பிளான் புரிஞ்சிச்சு, இதை எப்படி நான் ஜாயின் பண்றது, என்ன பண்ணணும் அடுத்து அப்படின்னா, இப்போ நீங்க ஆல்ரெடி உங்களோட ரெஃபர் பண்ணிருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து ஒரு ரெஃபரல் லிங்க் உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த ரெஃபரல் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வரும். ரொம்ப சிம்பிள். இமெயில் நேம், ஒரு பாஸ்வேர்ட். நிக் நேம் நீங்க எப்போ மாத்திக்கலாம், இமெயில் ஐடி மாறாது. அதே நேரத்தில் உங்க பாஸ்வேர்டை நீங்க எப்போ மாத்திக்கலாம். ஸோ இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் ஒரு நிக் நேம் கொடுத்தீங்கன்னா உங்க மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயில்ல மேல கிளிக் டு வெரிஃபைன்னு ஒரு பட்டன், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ எதுக்கு பண்றோம் அப்படின்னா, நீங்க தான் பண்றீங்களா, உங்களோட மெயில் ஐடி தான் அப்படின்றத கரெக்டா நீங்க செக் பண்றதுக்கான ஒரு விஷயம். ஸோ இந்த இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட வேலெட்டை ஓபன் பண்ணி அதுல வெறும் $10 பிளஸ் ஒரு $2 to $3 நீங்க வச்சுட்டு ஜாயின் த நோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோடு கிரியேட் ஆகும். நோடு கிரியேட் ஆனவங்க தான் நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்துடுறீங்க.
ஸோ ஒன்ஸ் இந்த நோடு கிரியேட் ஆனவங்க அந்த நோடு வந்து உங்களுக்கு ஒரு ஏர்னிங், ஒரு அக்ஷய பாத்திர மாதிரி அது உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கீழே டீம் வர இந்த நோடு வழியா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே, இப்ப நான் ஜாயின் பண்ணிட்டேன். மத்தவங்களை எப்படி நான் ரெஃபர் பண்றது அப்படின்னா, உங்களுக்கு கீழே வந்து அந்த இடத்துல ரெஃபரல் அப்படின்னு இருக்கு. அந்த ரெஃபரல் லிங்க்ஸை வந்து நீங்க ஜஸ்ட் காப்பி பண்ணலாம். இல்ல வாட்ஸ்அப் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க வாட்ஸ்அப் பட்டனை ஓபன் பண்ணி அழகா யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு அழகான ஒரு மெசேஜ் ப்ரே பண்ணி அதை அனுப்பிடுவோம். ஸோ எப்படி நீங்க மேல இருக்கிற ஒரு ரெஃபரல் லிங்க் கொடுத்து ஜாயின் பண்ணி நீங்க உள்ள வந்து உங்க ரெஃபரல்ல மற்றவங்களுக்கு அது ரெஃபரல் லிங்கா போகணும். அவங்க ஜாயின் அவங்க உங்க டிஎம்டில வந்தது. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஒரு லிங்க் ரெஃபரல் லிங்கை வச்சு கிளிக் பண்ணி உங்க அக்கௌண்ட்டை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணோன்னா உங்களுக்கு வேலெட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். அந்த வேலெட்ல $10 $2 பிஎன்பியை நீங்க பண்ணிட்டு அதை வந்து அதுக்கப்புறம் நோடு ஜாயின் பண்ணுங்க. நோடு ஜாயின் பண்ண உங்க லிங்க் எடுத்து நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஐ திங்க் நம்மளோட கம்யூனிட்டி பிளான் வந்து இப்போ புரிஞ்சிருக்கும். அதை எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்த இது வந்து நம்ம இப்போ நம்மளோட முக்கியமான ஒரு பிளான் நம்மளோட ஓல்டு பாக்ஸ் அப்படின்ற ஒரு பிளான். ஸோ இந்த பிளான் வந்து நம்ம செகண்ட் வெர்ஷன் அப்கிரேட் பண்ணி நம்ம